தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில யார் யார் இணைய போறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் எல்லாரிடத்துலயும் இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் நிறைய ஒரு பிரச்சனை இருந்துட்டு வந்துருச்சு. அதிமுகவில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அது மட்டும் இல்லாம அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள், டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள், சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் என இப்படி அதிமுக அங்கங்க பிரிஞ்சு சதறி கிடந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவா பிரிச்சு என்டிஏ கூட்டணி சார்பாக தான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வாங்கினாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக ஓரங்கட்டுதா அப்படின்னு எல்லாரிடத்துலயும் ஒரு பேச்சு தொடங்கி இருக்குது. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அறிவிக்காத முன்னாடி மார்ச் மாசம் ராமநாதபுரத்துல பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுச்சு. அந்த பாம்பன் பாலம் திறக்கப்பட்டதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தாரு. அப்பவும் பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கல. அதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பா அதிமுக பிஜேபி கூட்டணி அறிவிச்சது. இந்த கூட்டணி அறிவிச்சதுல இருந்து பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி பிஜேபி சார்பா யாருமே எதுவும் பேசாம இருந்தாங்க. சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் போது அமமுகவை பத்தி கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னாரு. பன்னீர்செல்வத்தை பத்தி கேட்கும்போது அதெல்லாம் டைம் எல்லாம் முடிஞ்சுங்க, காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வகையில தான் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. வர ஜூலை 26, 27 பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வராரு. தூத்துக்குடியில சர்வதேச தரத்துல விரிவாக்கப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாரு. பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வர்ற செய்தியை தெரிஞ்சுதான் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, மதுரை போடி இடையிலான ரயில் பாதையின் மின்மயமாக்கல் உட்பட பல முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்க தூத்துக்குடி வரீங்க அப்படின்னு செய்தியை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முக்கியமான சந்தர்ப்பத்துல தூத்துக்குடி விமான நிலையத்துல உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் எனக்கு அனுமதி தரணும். அப்படி எனக்கு அனுமதி கிடைச்சா அது எனக்கு மரியாதையாகவும் பெரும் பாக்கியமா இருக்கும் அப்படின்னு அந்த கடிதத்துல சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்தே ஓபிஎஸ் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருந்தாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில பன்னீர்செல்வம் இருந்தாலும் அதிமுக சார்பில் யாரும் அவரை பத்தி பேசவே இல்லை. இதனிடையே தான் மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முற்பட்டாலும் அமித்ஷா ஓபிஎஸ் சந்திக்க நேரம் ஒதுக்கவே இல்லை. அமித்ஷா எங்களை சந்திக்காது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாரு. ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் தரப்புக்கு கணிசமா ஆதரவு இருந்துட்டு வருது. இதனால பிஜேபி கூட்டணியில நம்ம மறுபடியும் இணையணும் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் தீவிரமா இருக்காரு. இந்த நிலையில தான் தூத்துக்குடி வரும் பிரதமர் மோடியை சந்திக்க பன்னீர்செல்வத்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு வருது. பிரதமர் மோடியோட ஓபிஎஸ் சந்திக்கும் பட்சத்துல அது தமிழக அரசியல்ல ஒரு திருப்பு முனையா இருக்கும். ஏற்கனவே செப்டம்பர் 4 மதுரையில ஓபிஎஸ் தலைமையில ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஓபிஎஸ் தரப்பை அதிமுக கூட்டணிகளை சேர்க்கறதுக்கு பிஜேபி நிறைய முயற்சிகளை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான முதல் கட்டமா தான் பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ்க்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகுது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாசங்கள் இருக்கிற நிலையில இன்னும் சில மாசங்கள்ல ஓபிஎஸ் பாதை எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு முடிவாகிடும். ஓபிஎஸ் அதிமுக மறுபடியும் இணைவாரா, அப்படி இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிச்சு வேற யாரு கூடயாவது கூட்டணி வைப்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.